நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம்மோடு வாழுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி வேண்டிக் கொள்வோம். திருமறையின் ஊடாக தினந்தோறும் எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் திருச்சபைகளுக்கு சொல்லிய செய்திகளை தியானிக்க இருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு இந்த உலகிலும் திருச்சபையிலும் நாங்கள் சான்றாக வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். கிபி 95ஆம் ஆண்டில் யோவான் என்னும் கடவுளுடைய அப்போஸ்தலர் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கிருந்த பொழுது அன்று ஆசியா மைனரில் இருந்த 7 சபைகள் குறித்து ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்தார். அந்த சபைகளில் முதலாவது வரும் சபை எபேசு சபை. எபேசு சபையை அறிந்து கொள்வதற்கு இந்த நாளில் எபேசு நகரை குறித்தும் எபேசுவுக்கு செய்தி சொல்லும் ஆவியரை குறித்தும் எபேசு திருச்சபையினுடைய நிலை குறித்தும் நாம் சுருக்கமாக தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக எபேசு சபையை அறிந்து கொள்வதற்கு நாம் அறிய வேண்டிய ஒன்று, அந்த நாட்களில் எபேசு நகர் எப்படி இருந்தது என்பதை அறிவது. அன்று எபேசு நகர் ஆசியா மைனரினுடைய தலைநகராக இல்லை, மாறாக அன்று ஆசியா மைனரின் தலைநகராக இருந்த ஒரு இடம் பெர்கமு. எனினும் எபேசு முதலாவதாக ஆண்டவருடைய பார்வையில் இங்கே தரிசனம் மூலமாக சொல்லப்படுகின்ற பொழுது யோவானுக்கு எபேசு திருச்சபை முதலாவதாக சொல்லப்படுகிறது. ஆசியா மைனரின் தலைநகராக பெர்கமு இருந்தும் எபேசு ஏன் முதலாவதாக குறிக்கப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு சில பதில்கள் நமக்கு கிடைக்கும். இந்த எபேசு த லைட் ஆஃப் ஏசியா அல்லது ஆசியாவின் ஒளி என்று அழைக்கப்பட்டது. அன்று எபேசுவில் சிறந்த துறைமுகம் இருந்தது. எல்லா ரோடுகளும் சாலைகளும் எபேசுவை தொட்டு சென்றன. ஆசியாவினுடைய சந்தை என்றும் அழைக்கப்பட்டது, மார்க்கெட் ஆஃப் ஏசியா என்றும் அழைக்கப்பட்டது, ஆசியாவின் வாசல் என்றும் அழைக்கப்பட்டது, கேட்வே ஆஃப் ஏசியா என்றும் அழைக்கப்பட்டது. ரோம பேரரசர் ரோமுக்கு செல்லும் முன்னர் எபேசு நகருக்கு வந்து அதன் பின்னர் தான் ரோமுக்கு சென்றார். எந்த ஒரு பேரரசரும் ரோமிலே சென்று ஆட்சி பொறுப்பை ஏற்கும் முன்னதாகவும் எபேசு நகருக்கு வந்து செல்வது வழக்கமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எபேசு சுதந்திரமான ஒரு நகராகவும் இருந்தது. இதனை ஃப்ரீ சிட்டி என்றும் சொல்வார்கள். ரோம பேரரசின் முழுமையான அதிகாரத்துக்கு உட்படாமல் சில உரிமைகள் அல்லது சுய ஆளுகை கொண்டதாகவும் இருந்தது. இந்த எபேசு நகரில் அர்த்தமிஸ் என்னும் கடவுளை வணங்குகிற வழக்கம் இருந்தது. இந்த அர்த்தமிஸ் என்கின்ற கடவுளுக்கு ஒரு கோயிலும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் அந்த நாட்களில் இருந்த 7 அதிசயங்களுள் ஒன்றாக இருந்தது. ஏனெனில் நோயாளிகள், குறிப்பாக குழந்தைகளற்றோர் இங்கு வந்து நன்மைகள் பெற்று சென்றதாகவும் இந்த நகரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கோவில்களை தவிர ரோம பேரரசர்களுக்கும் கோவில்கள் இருந்தன. எல்லா நகரங்களை விட இங்குதான் பவுல் அதிக நாட்கள் தங்கியிருந்தார் என்று நாம் அறிகிறோம். தீமோத்தேயு என்கின்ற பவுலுக்கு அன்பான ஊழியக்காரர் இந்த நகரத்தின் முதல் பேராயர் என்று 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உள்ளது. இவையெல்லாம் எபேசு நகரை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள். இந்த எபேசு நகர் அல்லது எபேசு சபைக்கு செய்தி அனுப்பும் யோவான்
முதலாவது பகுதியில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி சொல்லுகின்றார். 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி யோவான் சொல்லுகின்றார். 1 அதிகாரம் 20 வசனத்தில் 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே 7 சபைகளின் தூதர்களையும் என்றால் 7 சபைகளின் பொறுப்பாளர்களையும் கடவுள் தமது கரத்தில் ஏந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஏந்தி கொண்டிருத்தல் அல்லது ஹோல்ட் என்கின்ற ஆங்கில வார்த்தை கிரட்டைன் என்னும் கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. கிரட்டைன் என்றால் கம்ப்ளீட் கண்ட்ரோல். திருச்சபைகள் கடவுளின் முழுமையான கண்ட்ரோலில், அதிகாரத்தில் இருக்கின்றன என்று நாம் புரிந்து கொள்கிறோம். பல வேளைகளில் கடவுளின் அதிகாரத்தில் அல்லது கடவுளின் கண்ட்ரோலில் திருச்சபைகள் இருக்கின்றன என்பதை உணராமல் மனிதராகிய நம்முடைய கரங்களில் திருச்சபை இருக்கிறது என்று நினைக்கிற பொழுது திருச்சபையில் தவறுகள் நடைபெறுகின்றன. திருச்சபையின் விசுவாசியோ திருச்சபை தலைவரோ இவ்வாறு எண்ணம் கொண்டால் திருச்சபையை தவறாக வழி நடத்துவதற்கு காரணமாகி விடுகிறது. ஆண்டவரின் பணியாளர்கள், ஆண்டவரின் கரத்தில் இருக்கும் விசுவாசிகள், ஆண்டவரின் கரத்தில் இருக்கும் திருச்சபையின் தலைவர்கள் என்கின்ற எண்ணம் எப்போதும் நமக்கு வேண்டும். ஆண்டவரின் கரத்தில் திருச்சபையின் அதிகாரமும் பொறுப்பாளர்களும் இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற மற்றொரு பொருள், நாம் கடவுளின் பாதுகாப்பிற்குள் இருக்கிறோம் என்கின்ற எண்ணம். யோவான் 10 அதிகாரம் 28 வசனத்தில் என் ஆடுகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆகவே திருச்சபைக்குள் இருப்போரை கடவுள் பாதுகாக்கின்றார். திருச்சபை கடவுளின் முழுமையான பாதுகாப்பிற்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இதுபோல மனிதனும் கடவுளின் பாதுகாப்பில் இருக்கும் திருச்சபைக்கு எதிராக எதுவும் செய்ய இயலாது. ஆகவே திருச்சபைக்கு எதிராக தீங்கு செய்ய இயலும் என்கின்ற எண்ணம் மனிதனுக்கு வரக்கூடாது. ஏனெனில் திருச்சபை கடவுளுடைய ஆளுகைக்குள் இருக்கின்றது. திருச்சபையின் பொறுப்பாளர்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்று 2 அதிகாரத்தின் 1 வசனத்தில் ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் 7 சபைகளின் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறவர். இது நமக்கு ஆறுதலான ஒரு செய்தியை சொல்கின்றது. சபைகளின் நடுவே உலாவுகிற ஆண்டவர் சபைகளின் வியாகுலங்களை, அழுகைகளை, பாரங்களை, துன்பங்களை, வேதனைகளை உணர்ந்திருக்கிறவர். எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறவர் அல்ல கடவுள். சபைகளின் நடுவே மக்கள் மத்தியில் உலாவுகிற கடவுள். நமது அழுகையை, பாரங்களை உணர்கிற கடவுள். நாம் சபையில் வந்து அழுகிற பொழுது சபைகளின் நடுவே உலாவுகிற கடவுள் நம்முடைய குரலை கேட்கின்றார். 3வது பகுதியில் குறிப்பாக 2 அதிகாரம் 2, 3 வசனங்களில் எபேசு சபையினுடைய தன்மை அல்லது எபேசு சபையினுடைய நிலையை பற்றியும் ஆவியானவர் சொல்கிறார். அந்த 2 வசனங்களையும் நான் வாசிக்கின்றேன். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். செயல்களையும் கடின உழைப்பையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைக்கின்ற சபை என்று அந்த சபையை பாராட்டுகிறார்.
பொறுமையான சபை என்றும் அதை பாராட்டுகிறார். இந்த பொறுமை இயலாமையினால் வருகின்ற பொறுமை அல்ல, கடினப்பாடுகளில் வேதனைகளில் பொறுமையோடு சகித்து கொண்டிருக்கின்ற ஒன்று என்பதை 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அதன் மூலமாக வருகின்ற பொறுமை கடினப்பாடுகளில் துன்பங்களில் அல்லது துன்பங்களை பொறுமையோடு சகித்து கொண்டிருத்தல். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதியில் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும், கடவுளுக்காக வேலை செய்கிற பொழுது அயராது உழைக்கிற பொழுது எனக்கு பலன் கிடைக்கவில்லை, நன்மை கிடைக்கவில்லை, யாரும் என்னை பாராட்டவில்லை என்றெல்லாம் சில வேளை எண்ணி ஒதுங்கிக் கொள்கின்றோம். ஆனால் இங்கே இந்த சபையை பாராட்டுகின்ற ஆவியானவர் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல், அத்தகைய எந்த உணர்வும் வராமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். பொல்லாதவர்களை சகிக்க கூடாதிருக்கின்ற அதனுடைய நிலைமையையும் அவர் பாராட்டுகின்றார். தொடக்க கால திருச்சபையில் கோட்பாடுகளினாலும் பிரிவினைவாதங்களினாலும் பல்வேறு குழப்பங்கள், தொந்தரவுகள் திருச்சபைக்கு ஏற்பட்டன. அத்தகைய நேரங்களில் எபேசு திருச்சபை மிகவும் உறுதியோடு இருந்து திருச்சபையை பலவீனப்படுத்துகின்ற, திருச்சபையை சீர்குலைக்கின்றவர்களை முழுவதுமாக அவர்களுக்கு எதிராக டிசிப்ளின், ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருந்தது என்று பாராட்டுகின்றார். 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொன்னதையும் இந்த சபை சோதித்து பொய்யர் என்று கண்டறிந்ததை பற்றி ஆவியானவர் பாராட்டுகின்றார். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அல்லது ஆண்டவரில் வாழாதவர்கள், கடவுளுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லாத அல்லது அனுபவத்திலே உணராமல் பெயரளவில் வைத்து கொண்டிருக்கின்ற பொய்யான வாழ்க்கை வாழ்கின்ற பலர் உண்டு என்பதையும் இந்த பகுதி நமக்கு சொல்கின்றது. இத்தகையவர்களை அறிவதற்கு திருமறை ஒரு நல்ல வசனத்தை சொல்கின்றது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள வசனங்களில் இத்தகையோரை கனியினால் அறிந்து கொள்ளலாம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஒருவர் அப்போஸ்தலரா இல்லையா, கடவுளுடைய ஊழியரா இல்லையா, உண்மையானவரா அல்லது பொய்யானவரா என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர்களுடைய கனிகளை கொண்டு அறிவதை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள வசனங்கள் சொல்கின்றன. இத்தகைய சிறப்பு கொண்ட சபையில் ஒரு குறை இருந்ததாக ஆண்டவர் சொல்கின்றார். 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்கின்றார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் எருசலேமின் குடிகளை பார்த்து ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். செயல் இந்த திருச்சபையில் இருக்கிறது, ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற அன்பு இல்லை. நிரம்ப செயல்பாடு உற்சாகமாக செயல்படுகின்றது, ஆனால் கடவுளிடத்தில் கொண்டிருந்த அன்பில் குறைவுபட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கின்றார். இதை விளக்குவதற்காக அன்பு செய்கின்ற காதலர்களை ஒருவேளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவரை நேசிக்கின்ற காதலர் ஒருவர், அவர் விரும்புகிற எல்லா பொருளையும் கொடுக்கிறார், அவருக்கு தேவையான உதவிகளை செய்கின்றார். இவர்கள் 2 பேரும் வெளியே பார்க்கிற பொழுது ஒன்றை ஒன்று ஆழமாக நேசிக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் காதலர் என்று சொல்கின்றவர், அன்பு செய்கிறவர் என்று சொல்கின்றவர் அல்லது நண்பர்கள் என்று சொல்கின்றவர்கள் அந்த அன்பை காட்டாமல் பொருளையும் வெளிப்படையான தோற்றங்களையும் காண்பித்தால் அந்த நட்பில் பயன் இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இங்கே ஆவியானவர் எபேசு சபையையும் அவ்வாறு சொல்கின்றார். செயல்பாட்டில் கடவுளை நேசிப்பது போல இருக்கிறது, எந்த குறையும் அதிலே இல்லை. மனிதர்களிடத்தில் உள்ள
எல்லா செயல்பாட்டிலும் அது சிறப்பாக இருக்கிறது. திருச்சபையின் செயல்பாட்டிலும் குறைவு இல்லை. ஆனால் ஆண்டவரை நேசிக்கவில்லை, ஆண்டவரை அன்பு செய்யவில்லை. ஆண்டவரே அதை உணர்ந்து சொல்லுகின்றார், ஆனால் ஆதியில் நீ என்னிடத்தில் கொண்டிருந்த அன்பில் குறைவுபட்டாய் என்று சொல்கின்றார். பல்வேறு விதமான பிரச்சனைகளும் பல கொள்ளை நோய்களும் பாதிக்கின்ற இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க இந்த பகுதி நம்மை அழைக்கிறது. நம்முடைய வெளித்தோற்றத்தில் நாம் சிறப்பாக இருக்கிறோம். யாரும் நம்மை பார்த்து நாம் கடவுளுடைய பிள்ளை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவரை நேசிப்பதில் குறைபட்டிருக்கிறோம். உள்ளான வாழ்க்கையில், நம்முடைய ஆன்மீகத்தில் ஆண்டவருக்கும் நமக்கும் வெகு தூரம் இருக்கிறது என்கிற ஒரு நிலை இருக்குமானால், ஆதியில் கொண்ட அன்பை, அவரை நேசித்த நேசத்தை, அவரோடு வைத்திருக்கிற உறவை ஆழமாக வைத்திருக்கும்படி இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து அர்ப்பணிப்போம். திருச்சபையின் பணியாளர்கள் கடவுளின் முழுமையான பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்பதை, ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம், நட்சத்திரங்களாக இருக்கிறோம் என்கிற செய்தி நமக்கு சொல்லுகின்றது. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் என்கின்ற செய்தி நம் மத்தியில் உலாவி நம் பிரச்சனைகளை அறிந்து நம்முடைய தேவைகளில் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்கின்றது. ஆண்டவருக்காக நாம் ஓடி ஆடி உழைக்கலாம், அரிய பெரிய காரியங்களை எல்லாம் சாதிக்கலாம். ஆயினும் அவரிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க, ஆதியில் கொண்டிருந்த அன்பு, அவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து அர்ப்பணிக்க நம்மை அழைக்கிறது. கடவுளுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்கள் மீது மிகுந்த அன்பு பாராட்டி, உம்மை போல நாங்களும் உம்மிடத்தில் அன்பு கொள்ள வேண்டும் என்று எங்களை அழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற செய்திக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். உம்முடைய முழுமையான பாதுகாப்பு எப்போதும் எங்களுக்கு இருக்கிறது என்கிற நற்செய்திக்காகவும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய கரத்தின் பணியாளர்களாக நாங்கள் இருந்து எப்பொழுதும் செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பல்வேறு பாரங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் நிறைந்திருக்கிற இந்த உலகில் நீர் திருச்சபைகளின் மத்தியில், குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் என்கின்ற செய்தி எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. எங்களுடைய பிரச்சனைகளையும் பாரங்களையும் வேதனைகளையும் அறிந்து எங்களுக்கு உதவி செய்கிறபடியினால் உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்மீது ஆழமான நட்பு கொண்டு உம்முடைய உறவை விட்டு விலகாமல் ஆதியில் கொண்டிருந்த அன்பில் உறுதியோடு நாங்கள் வளர்ந்து வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.